கவியரசு கண்ணதாசனின் இரவா காவியமான இயேசு காவியம். எச்சரிக்கையும் எகிப்து பயணமும். துயில் கொண்டிருந்த சூசையர் கனவில் தேவதூதன் திருவொளி தோன்றி, சூசையப்பரே சூசையப்பரே, ஆசை மகனை அன்புடன் அணைத்துத் தூங்கும் மனையாள் துணைவரே கேளீர், சீரொடு வளரும் செல்வ குமரனை வேரொடு களைய விரைந்து செயல்படும் ஏரோது மன்னன் இட்டதோர் ஆணையால் குழந்தையை கொல்ல குவிகிறார் வீரர்கள். அதனால் நீவிரும் அன்னையும் மகனும் எகிப்து நாட்டுக்கு இன்றே புறப்படும். காலம் ஒரு நாள் கனிந்திடும் வரைக்கும் அந்த மண்ணிலே அருமை செல்வனை வளர்த்தபின் இங்கே வரலாம் என்றனன். கடவுள் அருளிரை கனவிலே கேட்டு பழகிய சூசையர் பதறாதெழுந்து மனைவியை எழுப்பி மகனை அணைத்து ஓயா பாலையில் ஒட்டகம் போல தனிவழி நடந்து சார்ந்தனர் எகிப்தை. அவ்விடத்திருந்து அருமை குமரனை மறைத்து வளர்த்தார், மகிமைகள் அறிந்தார். ஏரோது மன்னன் இறந்து பட்டானென செய்தி வரும் வரை திரும்பிலர் சூசையர். என்றோ ஒரு நாள் இறைவாக்குரைஞர் செப்பியபடியே திருவுளம் கனிந்தது. எகிப்திலிருந்து என் இளவலை அழைப்பேன் என்றவர் வாக்கு நிறைவேறியதே. முதல் சாட்சிகள். கீழ்த்திசை ஞானிகள் கிழக்கை நோக்கியே சென்றது கேட்டு திகைத்த ஏரோது, ஞானிகள் செய்தது நம்பிக்கை மோசடி என்று துடித்தான், எக்காளமிட்டான். சேனையை அழைத்தான், செய்தி உரைத்தான். 2 வயதும் 2 கீழே உள்ளதுமான பிள்ளைகள் அனைத்தையும் கொன்று வாரும் என கொடுமொழி பணித்தான். சேனைகள் நடந்தன திசைகள் 8லும். பெத்லகேம் நகரின் பிள்ளைகள் அனைத்தையும் வீடு புகுந்தவர் வெட்டியே வீழ்த்தினர். அதிலும் ஓர் கருணையாம், ஆண்மக்கள் தம்மையே வெட்டினர். எனவே வேதம் உரைக்குமே.